ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீட்ரூட் கீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக தளன்னு வளர்ந்துருக்குது பாருங்க. 2 பேக்கில் போட்டிருக்காங்க. 2 பேக்குமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க, இது ஒரு 10 நாளைக்கு பின்னாடி போட்டிருக்கேங்க. அந்த மாதிரி ஒரே மட்டும் அறுவடைக்கு வரக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்க. யார் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் டூர் மாதிரி தாங்க காட்டுறேன். என்னென்ன காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொடி வகைகளாக இருக்கட்டும், செடி வகைகளாக இருக்கட்டும், என்னென்ன காய் வந்து இப்போ வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெருசாகிடுச்சிங்க காய்ங்களாம். பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இல்லை பெரிய பொள்ளங்காவாக ஆகிட்டு வருதுங்க. நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் கட்டி விடணுங்க. ஏன்னா இந்த பறக்கிற பூச்சிக்கு ஒரு சிஸ்டர் கூட சொன்னீங்க, இந்த மாதிரி பாட்டிலில் வந்து கருவாடு போட்டு கட்டி விடுங்க, பறக்கிற பூச்சி உங்களுக்கு வந்து வராது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கட்டி பார்த்தங்க சிஸ்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த பூச்சி அதுக்குள்ளே போக மாட்டேன்னுதுங்க, பாட்டிலுக்குள்ளே போகலை. அது எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்றது எனக்கு அது சரி செட் ஆகிற மாதிரி தெரியலிங்க. அதனால தான் சரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கவரே கம்முன்னு கட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு கவரே பாருங்க. சுரக்காய், அடுத்த சுரக்காங்க இது. அப்படியே தொட்டில் மாதிரி தொங்கிட்டு இருக்குதுங்க காய், சுரக்காய். அடுத்து இளம்பேச்சு மூக்கிச்சேவரைங்க. இதையும் பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே ஏறுதுங்க கொடி. பெரிய கவனிக்கணுங்க, கவனிச்சாதான் நம்ம வந்து காய் பறிக்க முடியுங்க. பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டு சுரக்காயும் காய் வச்சிருச்சுங்க. பாருங்க குண்டு சுரக்காயும் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுருக்குறேங்க. இந்த பிஞ்சு பெருசாக பின்னாடி கட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக சுற்றி விட்டுருக்குறேங்க. உங்களுக்கு அந்த பக்கம் இன்னும் காய்கள்லாம் இருக்குதுங்க, புது வகையான காய்கள்லாம் இருக்குது, நான் காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே காட்டிட்டு போயிட்டு. ஆனால் ஒன்றுங்க, அந்த பறக்கிற பூச்சி உண்மையிலே ஒரு சரியான பூச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா உக்காந்த உடனே கடிச்சு வச்சிருதுங்க. அவ்வளோ ஷார்ப்பாக அந்த மூக்கு இருக்கும் போல இருக்குதுங்க. என்ன அழகா கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். அதாவது இது ஒன்றே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வருங்க, அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய். நல்லா ருஜு கொடுத்தோம்னா எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆகுது பாருங்க. எல்லாம் கிளறி விட்டு தண்ணியில் வந்து ஓசெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை போட்டு விட்டுக்குறேங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றும் அதிகமாக அடிக்குது, வெயிலும் அடிக்குதுங்க, 2மே அடிக்குதுங்க. இருந்தாலும் செடி பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து பத்தலைங்க. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஓட்டையிலேருந்து இப்போ 2 ஓட்டை போட்டு விட்டுருக்குறேங்க. 2 ஓட்டை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. செடி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு பார்க்க அப்படியே கொழு கொழுன்னு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க மைசூர் வால் கத்திரிங்க விதைக்கி விட்டுருக்குறேங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணணுங்க. இப்போ பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. மறுபடியும் நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை மாற்றி அடுக்கி விட்டுருக்குறேங்க பேக்குங்கள. அதுதான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேங்க. காய்ங்களாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மிளகா பாருங்க அப்படியே கொத்தா எப்படி தொங்கி இருக்குது பாருங்க. பாருங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் மிளகாயில நீட்ட மிளகாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகா தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாலே இந்த வகை சேர்ந்தது. தக்காளி மாதிரியே வருதுங்க மிளகா. பாருங்க உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் வகை சேர்ந்தது தாங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வைக்குதுங்க. பாருங்க வெண்டைக்காய் வந்து பாருங்க என்ன அழகா 2 வெண்டைக்காய் அறுவடை பண்ணணுங்க. சரி இப்போ வீடியோ எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஆகட்டுமேனு பறிக்கிறேங்க. பாருங்க கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுக்கிறேன் பாருங்க. எவ்வளோ பெரிய கத்திரி பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ணணுங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். அதாவது உங்களுக்கு அறுவடை பண்ணாததுக்கு முன்னே உங்களுக்கு வந்து காயை காட்டுறேங்க. இவ்வளோ காய் இருக்குதுங்க அறுவடைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க. ஏன்னா அறுவடை வீடியோவே பார்க்குறவங்களுக்கு அதை நான் எப்படி அறுவடை வளர்த்துறேன் அப்படின்றதையும் பாருங்க. முதல்ல பாருங்க விதைக்கி இத்தனை காயும் ஒரே செடியில் விட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க. வெடிக்கட்டுங்க, காஞ்சி நல்லா வெடிச்ச பின்னாடி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். வெடிச்சாதான் நம்மளுக்கு வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திரட்சியாக இருக்குங்க. அதாவது செடி பச்சையாக தாங்க இருக்கணும், காய் மட்டும் நல்லா காஞ்சி வெடிக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க, வெள்ளியாட முடியுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க சீரமும் போயிட்டு இருக்குதுங்க. அதனால
ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கிடைக்குங்க. தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ டெலிவரி கிடைக்குதுங்க. பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு பாருங்கள். கொத்தவரங்காய் சூப்பராக இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா அருமையாக வளர்ந்து வருதுங்க. ஒரே செல்லில் பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய் எத்தனை காய் தொங்குது பாருங்கள். செடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காவும் ரெடியாக இருக்குதுங்க. அரவடைக்கு கொத்தி பெருக்கவும் ரெடியாக இருக்குது. பொடலங்காய் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது பாருங்கள். இங்கே படுத்துட்டு இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்கள் காய். பரவாயில்லைங்க, இதெல்லாம் கடிக்கல இல்லைன்னு வச்சுக்கோங்க வீணாக போயிட்டு இருக்கோம். சூப்பரான காய்ங்க. என்ன ஒன்று நிறைய பீக்கங்காய் வர்றதுனால கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. கொத்தி பெருக்கணும் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாகிடுது. அந்த மாதிரி காய்ங்க கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் சின்னதாக கிடைக்குதுங்க. அதே காய் 1 2 தான் விடுது அப்படின்னா பாருங்கள். பொடலங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு விடுது பாருங்கள். தப்பங்க இது. இது தப்ப பொடலங்காங்க. குட்டிலே பார்த்தீங்கன்னா தப்பமாக விடுதுங்க இது. அந்த ஃபர்ஸ்ட்டில் காட்டணும் பாருங்கள், பேப்பர் கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒல்லியாக நீளமாக கிடைக்குதுங்க. இதுதாங்க வித்தியாசம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வெள்ளரி பழமும் பாருங்கள் ரெடி ஆகுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பாருங்கள் வெள்ளரி பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத விட்டுட்டேங்க. நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா பழமாகுது பாருங்கள். அதாவது டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டேங்க. இப்போ அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால உட்கார வச்சுட்டுங்க. என்ன ஒன்று நம்ம வந்து விதைக்குன்னு விட்டோம்னா காய் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. அது ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. சரி பரவாயில்ல, காய் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதுனால விட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள் அழகாக நாற்று ரெடி ஆகிடுச்சிங்க. ப்ரக்கோலி, கோஸு, காலிஃப்ளவரு, நூக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நாற்று ரெடியாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பிடுங்கி நட்டுக்கலாங்க. ஒரு 5 6 பேக் நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. பேக் ரெடியாக இருக்குதுங்க. அதாவது எருவெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்குறேங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கி நடணுங்க. பாருங்கள் முடக்கத்தான் தலைக்கீரைங்க இது. முடக்கத்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சிறுசாக கட் பண்ணி போட்டு கலந்து நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. அரைக்கக்கூடாதுங்க. மிக்சியில் அரைச்சி சுடுறத விட நீங்கள் சிறுசாக கட் பண்ணி போட்டு நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள். அது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதனால நீங்கள் அரைச்சி போடாதீங்க, சிறுசாக அரிஞ்சு போடுங்க. பாருங்கள் ட்ராகன் பூ பாருங்கள். பூ வச்சது உங்களுக்கு வந்து சார்ஸ் போட்டிருப்பேன். 3 பூ வச்சுச்சுங்க. 3 பூவும் பாருங்கள். இது காய் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட் இருந்துச்சே தான் இருக்குது. இந்த ட்ராகன் பூ மட்டும் எனக்கு செட்டே ஆகலை. என்ன லிக்விட் தண்ணி கொடுத்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா காயாக மாற மாட்டேங்குது. ட்ராகன் ஃப்ரூட் வந்து செட் ஆகலைன்னு தான் சொல்லணும் எனக்கு. அது எல்லா செடியும் பழச்செடியும் ஒரே மாதிரி வராது இல்லைங்க. ரகம் சரியில்லையே என்ன ஆகுங்க. ரகம் தாங்க சரியில்லை, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க மலேசிய நீட்ட கோவக்காய் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இப்போ தரையில் வச்சுங்கிற கோவக்காயும் பார்த்தீங்கன்னா அழகாக வச்சிருச்சிங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் பாருங்க. கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலையும் ஒரு 2 செடி வச்சிருக்கிறேங்க. அழகாக வளர்ந்து இப்போ அதுவுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க இன்னைக்கு வந்து அவரைக்காய் அறுவடை இருக்குதுங்க உங்களுக்கு. பாருங்க இந்த காய் தொங்குது பாருங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து அத்திப்பழம் பழுத்துட்டு இருந்தது. இங்க பாருங்க அத்திப்பழம் சூப்பராக பழுத்துருக்குது பாருங்க. அறுவடை வீடியோவில் வருங்க பாருங்க. இங்கேயும் ஒரு பழம் பழுத்துருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கரும்பு முறைங்க நிறைய பிஞ்சு போட்டு போகுதுங்க பாருங்க. இந்த செடியிலே பரவாயில்லைங்க, இத்தனை காய் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுக்கிறேங்க. விதை ரெடி ஆனது உங்களுக்கு வாட்ஸ்அப் போடுறேங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் முருங்கை கூட நம்மளுக்கு வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க இதனுடைய கலரே வித்தியாசமாக வருது பாருங்க. யாழ்ப்பாணம் முருங்கன் தாங்க இது வாங்கி வச்சேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. இது இப்படி தான் வருமா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. கலர் பாருங்க. இந்த கலரில் நான் முருங்கைக்காய் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனால் இந்த கலரில் வருது பாருங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க. இங்கே பாருங்க என்ன அழகா ரெட்டிஸாக இருக்குது பாருங்க முருங்கைக்காய். நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காயை பார்த்துருக்கீங்களான்னு மட்டும் கமெண்ட் வாங்க போதும் எனக்கு அதுவே. ஏன்னா இந்த கலரில் உண்மையிலே நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க புது வகையான கத்திரிக்காய்ங்க. சேலம் முள்ளு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா வாளுங்க இது. பார்த்தீங்கன்னா இதுவுமே விதைக்கு பாருங்க ஒன்றா அழகாக பழம் பாருங்க. விட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. பழம் எப்படி பழுத்து போயிருக்குது பாருங்க. இன்னைக்கெல்லாம் அறுவடை பண்ணணுங்க இது. இந்த மாதிரி நல்லா திருச்சியான விதை தாங்க நான் வந்து
அறுவடை பண்ணுறேன். விதைக்கு வந்து முளைக்கிறதுக்கு பஞ்சம் இல்லைங்க. என்ன ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, விதை நடும்போது எறும்பு, சங்குப்பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கான்றது செக் பண்ணிக்கங்க. ஏன்னா விதை வந்து அது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதிகமாக. அதனால் செக் பண்ணிக்கங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் காய் தொங்குது பாருங்க. வெள்ளரிக்காய் பாருங்க பிஞ்சு எப்படி தொங்குது. வெள்ளரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கில் வச்சு விட்டுக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பிஞ்சு தொங்குதுங்க. பாருங்க இங்கேயும் பொடலங்காய் தொங்குது பாருங்க. உங்களுக்கு பாருங்க இன்னொரு பச்சையிலே பார்த்தீங்கன்னா இது லைட் பச்சைங்க. இங்க பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு கவர் கட்டணும். இல்லைன்னா இந்த பொடலங்காய வேஸ்ட் பண்ணிடும் அந்த பூச்சி. பாருங்க என்ன அழகா தொங்கி இருக்குது பாருங்க. இதுலயும் பாருங்க வரி வருது பாருங்க. அந்த பொடலங்காயில பார்த்தீங்கன்னா கவர்ல இருக்கிற பொடலங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பச்சைங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் பச்சைங்க. இது ஒரு ரகம், அது ஒரு ரகங்க. பொடலங்காயிலே பார்த்தீங்கன்னா எத்தனை வகையா நம்மளுக்கு வந்து ரகம் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல வைக்குதுன்னு சொல்லாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இப்படி இருக்குமா காய் அப்படின்லாம் தோணுது எனக்கு. நான் இதெல்லாம் புதுசா ட்ரை பண்றேங்க. இங்க பாருங்க. பிஞ்சு பாருங்க. இங்க ஒரு பிஞ்சு இருக்குதுங்க. அது கவர் போட்டு விட்டேன். இது பாருங்க. தெரியுதுங்களா? இந்த மாரி பிஞ்சு தொடர்ந்து பாருங்க வச்சுட்டு போகுது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாதா குட்டை பொடலன்னு நெனைக்கிறேங்க. இது சாதா குட்டை பொடல. இது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சையிலே நீட்ட பொடலைங்க. இதுக்கு கல்லு கட்டி விடலான்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க வளைஞ்சிருக்குது. ஏங்க இந்த கல் எடுங்க. வாங்க இது கொஞ்சம் கல்லு கட்டி விட்டு பார்க்கலாங்க. நீளமா வருதான்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கவரும் கட்டி விடணுங்க. அப்புறமேட்டு கட்டிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது வகையான பொடலங்காங்க நம்மளுடைய மாடி தோட்டத்துல. இது பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாரி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம விதைக்கு வந்து நல்லா திரட்சியா விட்டு எடுக்கும்போது, நம்மளுக்கு அடுத்தது நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு நம்ம நடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு விதை ரெடி ஆயிடுங்க. அதுக்கு வேண்டி இந்த மாரி புதிய ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாருங்க ஒரே கொத்துல எத்தினி கத்திரிக்காய் தொங்குது பாருங்க. பாருங்க. என்னமா கத்திரிக்காய். இந்த மாரி விதைக்கு நாம எடுத்துக்கணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.